Namaste. இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. இந்த சேனல்ல இதுவரைக்கும் நம்ம vowels, consonants, letters ஹிந்தில எப்படி எழுதணும் அப்படிங்கறத பார்த்தோம். அதோட pronunciation எப்படி அந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் எப்படி உச்சரிக்கணும்ங்கறதும் தெளிவான விளக்கத்தோட போன வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நல்லா எழுத படிங்க. நெக்ஸ்ட் வீடியோல டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல ரெண்டு பகுதியா இருக்க போது முதல் பகுதியில டெஸ்ட் கொடுக்க போறேன். ரெண்டாவது பகுதியில ஹிந்தில 2 லெட்டர் வேர்ட்ஸை எப்படி ரீட் பண்றது அப்படிங்கறத சொல்ல போறேன். இப்ப டெஸ்ட்க்கு ரெடியா? டெஸ்ட் 1ல 10 லெட்டர்ஸ் கொடுத்திருக்கேன். இந்த 10 லெட்டர்ஸை எப்படி ஸ்பெல் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க ஓரலா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டரை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்ங்கறத இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ அதோட ப்ரொனன்சியேஷனை எழுதிக்கோங்க. இதே மாதிரி இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த 10 லெட்டர்ஸ்க்கான ப்ரொனன்சியேஷனை நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. டெஸ்ட் 2 டெஸ்ட் 1க்கான ஆன்சரும் 2க்கான ஆன்சரும் நான் கொஞ்ச நேரத்துல தரேன். இப்ப டெஸ்ட் 2க்கான क्वेश्चन நான் சொல்றேன். இது எப்படி இருக்கும்னா நான் ஓரலா ஒரு லெட்டரை ஸ்பெல் பண்ண போறேன். நீங்க அந்த லெட்டரை ரிட்டன்ல எழுத போறீங்க. நான் ஒரு லெட்டர் ஸ்பெல் பண்ணுவேன். கரெக்டா அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்க அதை உங்களுடைய நோட்ல எழுதணும். நோட் பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா பாஸ் பண்ணி வச்சு ஒவ்வொரு லெட்டரையும் கவனிச்சு எழுதிக்கோங்க. ஓகே, டெஸ்ட் 2ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ. ஃபர்ஸ்ட் லெட்டர் நீங்க எழுத வேண்டியது ஐ. செகண்ட் லெட்டர் க. செகண்ட் லெட்டர் க. தேர்ட் லெட்டர் ச. தேர்ட் லெட்டர் ச. fourth letter ட. fourth letter ட. fifth letter த. fifth letter த. sixth letter ப. sixth letter ப. sixth letter ப. seventh letter ம. seventh letter ம. eighth letter ய. eighth letter ய. ninth letter வ. ninth letter வ. 10th letter ஹ. 10th letter ஹ. நான் மறுபடியும் 10 லெட்டரையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஐ, செகண்ட் ஒன் க, தேர்ட் ஒன் ச, ஃபோர்த் ஒன் ட, ஃபிஃப்த் ஒன் த, சிக்ஸ்த் ப, செவன்த் ம, எயித் ய, நைன்த் வ, 10th ஹ. ஓகே, இப்போ டெஸ்ட் 1 அண்ட் டெஸ்ட் 2க்கான ஆன்சர் என்னங்கிறத பார்த்துடலாம். டெஸ்ட் 1க்கான ஆன்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓ. நீங்க ஒருவேளை நோட்ல ஆன்சர் எழுதி வச்சிருந்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க நான் இந்த லெட்டரை பார்த்து ஆன்சர் சொன்னீங்கன்னா இங்க பக்கத்துல எழுதி இருக்கிற ஆன்சரை இல்ல நான் ஸ்பெல் பண்றது கரெக்டாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் லெட்டர் ஏ. தேர்டு க. ஃபோர்த்து ஜ. ஃபிஃப்த் ட. இட் ஹ. ட. ஃபிஃப்த் ஒன் ம. ஃபிஃப்த் ஒன் ம. செவன்த் ஒன் ல. எய்த் ஒன் ச. நைன்த் ஒன் ந. 10th ஒன் ஷ்ர. ஓகே, டெஸ்ட் 2க்கான ஆன்சர்ஸ் இதுதான். நீங்க நோட்ல எழுதிருந்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு டெஸ்ட்லயும் 10 லெட்டர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. டோட்டலா 20 மார்க்ஸ். நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டு 20க்கு நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கிறத பாருங்க. அதை 5ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுடைய மார்க்ஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்க. கமெண்ட்ல உங்களோட மார்க் என்னங்கிறத எனக்கு
மறக்காம டைப் பண்ணுங்க. ஓகே, நம்ம வீடியோவுடைய 2வது பார்ட்டுக்கு போகலாம். 2வது பார்ட்ல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஹிந்தியில் 2 லெட்டர் வேர்ட்ஸை எப்படி ரீட் பண்ணலாம் அதை சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஹாஃப் கான்சனன்ட் சவுண்ட் அப்படிங்கிற ஒரு இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். அடிக்கடி ஹாஃப் கான்சனன்ட் சவுண்டுன்னு சொல்லுவேன். அந்த ஹாஃப் கான்சனன்ட் சவுண்ட் என்ன அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். தமிழில் இக் அப்படிங்கிற மெய்யெழுத்தை எப்படி எழுதுவோம்னா, கா எழுதி அதுக்கு மேலே டாட் வைப்போம். ஸோ இக். ஸோ எந்த மெய்யெழுத்துனாலும் அந்த எழுத்தை எழுதி மேலே டாட் வைப்போம். ஸோ அதே மாதிரி ஹிந்தியில் எப்படி எழுதுவோம்னா, அந்த லெட்டரை எழுதி கீழே இந்த சிம்பிள் போடணும். இப்படி ஒரு சின்னதாக ஸ்லாண்டிங் லைன் போட்டோம்னா அதுதான் தமிழ் மெய்யெழுத்தை எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி உச்சரிப்புன்னு அர்த்தம். அந்த சவுண்டை தான் நான் என்னன்னு சொல்றேன்னா ஹாஃப் கான்சனன்ட் சவுண்ட். கான்சனன்ட் சவுண்ட்ஸ் என்னதெல்லாம் க க க க ங ச ச ஜ ஜ ஞ, இதெல்லாம் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். அதை ஹாஃபா நம்ம ஸ்பெல் பண்ண போறோம். அதோடைய ஹாஃப் சவுண்டை மட்டும் நம்ம சொல்ல போறோம். அதனால இதுக்கு ஹாஃப் கான்சனன்ட் சவுண்ட் அப்படின்னு பேர் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் க. க உடைய ஹாஃப் கான்சனன்ட் சவுண்ட் என்னவா இருக்கும்? இக். செகண்ட் லெட்டர் க. க உடைய ஹாஃப் கான்சனன்ட் சவுண்ட் இக். ஓகேங்களா? இக் அடிச்சு சொல்லுவோம். க அப்படிங்கிறப்ப அதோடைய ஹாஃப் கான்சனன்ட் சவுண்ட் இக் அப்படின்னு இருக்கும். தேர்ட் லெட்டர் க. க உடைய ஹாஃப் சவுண்ட் என்னவா இருக்கும்? இக். இக். ஃபோர்த் லெட்டர் க. க உடைய ஹாஃப் சவுண்ட் இக். க உடைய ஹாஃப் சவுண்ட் இக். தென் ங, இங். ச, இச். ச, இச். ஜ, இஜ். ஜ, இஜ். ஞ, இங். அதே மாதிரி இட்டு, 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 இடு, இன். இத்து, இத்து, இது, இது, இன். இப்பு, இப்பு, இபு, இபு, இம். இய்யு, இரு, இல்லு, இவ்வு, இஷு, இஷு, இஸ்ஸு, இஹு, இக்ஷு, இத்ரு, இங்கு, இஷ்ரு. இதெல்லாம் தான் ஹாஃப் கான்சனன்ட் சவுண்ட். நெக்ஸ்ட், ஹிந்தியில் 2 லெட்டர் வேர்ட்ஸை எப்படி ரீட் பண்ணுறது? ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். இந்த எக்ஸாம்பிளில் ஒரு வேர்டு இருக்கு பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பாருங்க, இங்கே சைட்லேயே எல்லா லெட்டர்ஸும் அதோடைய ப்ரொனன்சியேஷனும் கொடுத்துருக்கேன். ப்ரொனன்சியேஷன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்குது பாருங்க. ஏ லெட்டர் இங்கே இருக்குது. இதோடைய ப்ரொனன்சியேஷன் என்ன? ஏ. செகண்ட் லெட்டர் பாருங்க, இந்த லெட்டர் இங்கே எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இந்த லெட்டருடைய ப்ரொனன்சியேஷன் க. ஸோ ஏ க. இந்த வேர்டை ரீட் பண்ணோம்னா ஏ கன்னு சொல்லுவோம். அது ராங். ஸோ இந்த லெட்டர் ரீட் பண்ணும்போது ஹிந்தியில் 2 லெட்டர் வேர்ட்ஸ்னாலே அதோடைய செகண்ட் லெட்டர் ஆகி மாத்திராவா இருந்தால் இது ரூல். ஸோ ஆகி மாத்திரா என்னங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஹிந்தியில் 2 லெட்டர் வேர்ட்ஸ் இருந்ததுன்னா அதோடைய செகண்ட் லெட்டரை ஹாஃப் கான்சனன்ட் சவுண்டாக தான் ரீட் பண்ணணும். ஹாஃப் சவுண்டாக தான் ரீட் பண்ணணும். அதோட ஃபுல் சவுண்டை ரீட் பண்ணக்கூடாது. ஸோ க லெட்டருடைய ஹாஃப் கான்சனன்ட் சவுண்ட் இக். ஸோ ஏ இக், ஏக். அதுதான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன். ஓகே. ஸோ இதே மாதிரி இங்கே நிறைய 2 லெட்டர் வேர்ட்ஸ் இருக்குது. இந்த 2 லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு லெட்டர்ஸ் அதிகமாக தெரியலைன்னா கூட இதை பார்த்து நீங்கள் ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் இதை எல்லாமே ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வேர்ட்ஸையும் எழுதிக்கோங்க. இந்த ப்ரொனன்சியேஷன் ஆல்ரெடி எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நோட்டில். சப்போஸ் இது வரைக்கும் நீங்கள் எழுதி படிக்கலை அப்படின்னா இப்போ அதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எங்கே வேர்டு எழுதுறீங்களோ அது பக்கத்துலேயே ப்ரொனன்சியேஷனும் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேர்ட் ரீட் பண்ணுறப்ப தெரியாத ப்ரொனன்சியேஷனை பக்கத்தில் இருந்து பார்த்து சொல்லிப்பீங்க, படிச்சுப்பீங்க. போக போக நல்லா ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் நீங்கள் அந்த ப்ரொனன்சியேஷனை பார்க்காமலேயே நீங்கள் இங்கே வேர்ட்ஸை ஈஸியாக ரீட் பண்ணிடுவீங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, க. ஃபர்ஸ்ட் வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் க. செகண்ட் லெட்டர் இங்கே எங்கே இருக்குது பாருங்க, ப. ப உடைய ஹாஃப் கான்சனன்ட் சவுண்ட் என்னவா இருக்கும்? இப். ப உடைய ஹாஃப் சவுண்ட் இப். ஸோ க, இப், கப். செகண்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜ. இது இருக்குது ஜ.
செகண்ட் லெட்டர் இப்பதான் நம்ம பார்த்தோம் ப, அதோடைய ஹாஃப் சவுண்ட் இப். ஜ இப் ஜப். தேர்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் த, THA த. செகண்ட் லெட்டர் இப்பதான் நம்ம பார்த்தோம் இப்னு பார்த்தோம், த இப் தப். நெக்ஸ்ட் ச, ஃபர்ஸ்ட் லெட்டர் CHA ச. செகண்ட் லெட்டர் எங்க இருக்குது பாருங்க, இங்க இருக்குது. ர, ரவுடைய ஹாஃப் சவுண்ட் இர். ஸோ ச இர் சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் வ, ஃபர்ஸ்ட் லெட்டர் வ, செகண்ட் லெட்டர் ர. ஸோ வ இர் வர். நெக்ஸ்ட் பாருங்க வ, செகண்ட் லெட்டர் ந, செகண்ட் லெட்டர் இங்க இருக்குது ந. ஸோ வ இன் வன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் ட. நெக்ஸ்ட் வேர்ட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் த, த த இங்க இருக்குது பாத்தீங்களா, த. செகண்ட் லெட்டர் ந, நாவுடைய ஹாஃப் சவுண்ட் இன். ஸோ த இன் தன். நெக்ஸ்ட் ம இன் மன். ப இல் பல். ஜ இல் ஜல். ப இல் பல். ஃப இல் ஃபல். ட இக் டக். த இட் தட். ய இஹ் யஹ். ஹாவுடைய ஹாஃப் சவுண்ட் இஹ், யஹ். ய இஷ் யஷ். சர் खग हल हट डर पर बन नर. இது எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை, மினிமம் 10 டைம்ஸ் நீங்க ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லெட்டர்ஸ் எல்லாமே ஈஸியா மெமரி ஆயிடும் அண்ட் வேர்ட்ஸையும் ஈஸியா ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? ஒவ்வொரு வீடியோவுமே எல்லாரும் நிறைய எஃபோர்ட் எடுத்து தான் ரெடி பண்றோம். ஸோ நாங்கள் மேக் பண்றதுக்கு எடுக்கிற எஃபோர்ட்டுக்கு நீங்க கொடுக்க போறது, உங்களுக்கு உண்மையாவே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அதை கண்டிப்பா லைக் பட்டன் அமுக்க தயங்காதீங்க, சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. உங்களுடைய டெஸ்ட்ல நீங்க எடுத்த ஸ்கோர் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ, பாய்.